என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேமிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம். எத்தன பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியல. பிடிக்கும்ன்றவங்க கண்டிப்பா கடைசி வரையும் பாருங்க. நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் இன்னைக்கு யோசிச்ச ஒரு விஷயம், நான் இன்னைக்கு என் குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம், அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல சேமிப்பு முறையா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆம், நம்ம சேமிப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட மைண்டுக்கு வர்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்கு. மோஸ்ட்டா எல்லாரும் சேமிப்புன்னு நெனைக்கிறது பணம், அதுக்கப்புறம் நேரம். இந்த மாதிரி நெறைய லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி நான் யோசிச்ச நெறைய விஷயம். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் லீவ்ல வந்து நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு பேசுறதுக்கான நேரம் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு நெறைய விஷயம் சொல்லிக் குடுக்கணும்னு நான் யோசிப்பேன். ஆ இந்த இந்த பழக்கத்த நீ கத்துக்கோ. இந்த பழக்கத்த அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பழக்கமாச்சு அப்டின்னா, அது நமக்கு ரொட்டீன் ஆயிடும். அப்படியே ஒரு சில நல்ல பழக்கங்கள வந்து சொல்லிக் குடுக்கணும்னு நான் யோசிப்பேன். அப்படி இந்த சம்மர்ல இன்னைக்கு நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு சேமிப்பு விஷயம். இத வந்து குழந்தைங்களுக்கு பழக்கமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்ச ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? சேமிப்புல நெறைய வரும். நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். நான் வந்து சேமிப்பு விஷயம்னு எடுத்துக்கிட்டு ஒரு பட்டியல் போட்டேன் அப்படின்னா, அது ஒரு 5 ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 5ல ஃபர்ஸ்ட்டா நான் யோசிச்ச விஷயம். அததான் வந்து இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம். இத உங்களோட வாழ்க்கையில பழக்கமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி. ஆ என்னடா இது ஏகப்பட்ட விஷயம் சேமிக்கிறதுக்கு இருக்கு. இதுல தண்ணிய பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து டி நகர் போயிட்டு வந்தேன். எப்பவுமே நான் டே டைம்ல வந்து டி நகர் போக மாட்டேன். வெயில் இருக்கும். பிளஸ் மாமாக்கு டைம் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் டி நகர் போற டைமே எப்பவுமே ஆஃப்டர் 5க்கு மேல தான் போவேன். சம்மர் அதே மாரி சம்மர் டைம்ல வீக் டேஸ்ல நான் வீட்லயே இருக்க மாட்டேன். பயங்கர வெக்கையா இருக்கும். ஆஃபீஸ் வந்து ஏசி அப்படின்ற பர்ப்பஸ்னால ஆஃபீஸ் மோஸ்ட்டா போயிடுவேன். இந்த பாஸ்ட் 2 டேஸா நான் வீட்ல இருந்துட்டு, இன்னைக்கு வந்து வீட்ல ரொம்ப வெக்கையா இருக்கு. ஓகே வெளியில நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டி நகர் போனோம்னா நெறைய கடைகள்ல ஏசி இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ஏசி காத்தெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு, நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி. வெளியில போயிட்டு வந்த உடனேயே உள்ள நுழைஞ்சதும், நான் பசங்கன்னு எல்லாருமே தேடுன ஒரு விஷயம் இதுதான். ஆ இது என்னடா தண்ணீல என்னடா இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நான் இதுக்குள்ள டீப்பா யோசிச்ச விஷயம், எப்பவுமே நாங்க வெளில போனோம் அப்படின்னா, வாட்டர் பாட்டில்ல தான் மாமா தண்ணி வாங்கி தருவாங்க. தண்ணி வந்து எடுத்துட்டே போக மாட்டாங்க. மாமா தான் வாங்கி குடுப்பாங்க. எப்பவுமே மாமா தான் செலவு பண்ணுவாங்க. அதனால எனக்கு வந்து அந்த தண்ணீன்ற விஷயம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பட் நான் வெளியில போறேன் அப்படின்னா, நான் செலவு பண்றேன் அப்படின்னா, பார்த்து பார்த்து தான் முக்கியமானதுங்களுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவேன். அதனால மோஸ்ட்டா பசங்க என்னோட வந்து வரதுக்கு பயங்கரமா யோசிப்பாங்க. மாமா அப்படி கிடையாது. பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துருவாங்க. அப்படிதான் தண்ணியுமே. நானும் தண்ணின்னு கேட்பேன், வாங்கி குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவோம். தண்ணின்ற விஷயம் பெருசா தெரியாது. பட் இன்னைக்கு நாங்க வெளில போனப்போ, அந்த ஏசி கடைங்கள்லாம் விட்டு வெளில வந்தோனே முதல்ல தண்ணி தாகம் எடுத்துச்சு. தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வாங்க போனா வாட்டர் பாட்டில் ரூ. 30 அப்படின்னாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சில்லுன்னு. எனக்கு வந்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ரூ. 30 குடுத்து தண்ணி குடிச்சோம்னா, அதுல வந்து 3 பேருமே ஃபுல்லா குடிக்க முடியாது. அந்த ஒரு தாகம் எங்களுக்கு. ஆ குடுத்து வாங்க வேணாம் வா வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேலையா வந்து தண்ணிய குடிச்சோம். ஆ ரூ. 30 குடுத்து தண்ணியா அப்படின்னு யோசிச்சோம்னா, எனக்கே ஷாக்கா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப ரேர். பாட்டில்ல சேல் பண்ணது. எத்தனையோ படங்கள்ல சொன்ன விஷயத்த தான் இப்ப நான் வந்து பேசப் போறேன். எத்தனையோ படங்கள்ல ஒரு பல 1000 படங்கள்ல சொல்லியிருப்பாங்க. பல 100 ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்திருப்போம். ஏகப்பட்ட இடங்கள்ல விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. சேவ் வாட்டர் அப்படின்னு. பட் அப்பல்லாம் தெரியாத விஷயம். எனக்கு இன்னைக்கு அத ரூ. 30 குடுத்து வாங்கணுமா? அப்படின்னு யோசிக்கும்போது தான் நானுமே யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்ணி வந்து வாட்டர் பாட்டில்லலாம் கிடையவே கிடையாது. அப்ப நான் யோசிச்சதும் கிடையாது. இப்ப எங்க போனாலும் வாட்டர் பாட்டில்ல தண்ணி சேல் ஆகுது. எப்ப தண்ணி விற்பனைக்கு வந்துச்சோ, அப்பவே வந்து தண்ணி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது நம்ம இன்னும் அனுபவிக்கல. நானும் இன்னும் தண்ணி பற்றாக்குறை வந்து சென்னையில இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க. அப்ப வந்து நான் சின்ன குழந்தை. சென்னையில வந்து ஒரு டைம் ஜெயலலிதா மேடம் சிஎம்மா இருந்தப்போ பயங்கரமா தண்ணி பற்றாக்குறைலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நான் இன்னும் அத ஃபேஸ் பண்ணல. அத எனக்கு அப்புறம் இருக்க ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ணிறக்கூடாதுன்னு எனக்கு வந்து
என்னன்னே தெரியல, தண்ணிய பத்தி பயங்கர ஒரு யோசனையாவே ஆயிருச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனே குழந்தைகளுக்கு நான் சொன்ன விஷயம், வெளியில போனா எப்பவுமே இனிமே தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போணும். எல்லாருமே இந்த பழக்கத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாட்டில்ல தண்ணி அடைச்சு விக்கிறன்ற விஷயம் வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நாம எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே குறுகிட்டு வருது. சீக்கிரமா சாப்பிடணும், சீக்கிரமா ஈஸியா தண்ணி கிடைக்கணும், எல்லாமே ஈஸியா வேணும்னு நம்ம யோசிக்க நாமளும் சீக்கிரமாவே போய் சேர்ந்துடுறோம். தண்ணிய வந்து காசு கொடுத்து வாங்குறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமாவே நான் வந்து இன்னைக்கு யோசிச்ச விஷயம். இனிமே எங்க போனாலும் தூக்குறதுக்கு சோம்பேறித்தனம் படாம தண்ணிய வந்து கையில எடுத்துட்டு போனோம். 2வது தண்ணிய எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா யூஸ் பண்ணணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பைப்பை திறந்துட்டா தண்ணி வந்துடும். ஊர்ல எல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கும். ஊர்லயுமே மோஸ்டா எல்லா இடத்துலயும் தண்ணிய டேப்ல வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. பட் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னா தண்ணிக்குன்னு தனி சார்ஜ். ஒரு ஃபேமிலியும் ஒரு என்னோட காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃபேமிலி இருக்காங்க. 20 ஃபேமிலிக்குமே வந்து தண்ணிக்குன்னு தனியா சார்ஜ் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ற தண்ணிக்கு கூட சமைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்குன்னு, குடிக்கிறதுக்குன்னு எல்லாமே காசு கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படின்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ரீகால் பண்ணி பார்த்தா அப்படியே வண்டியே எனக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு போனோம் அப்படின்னா தண்ணியோட நிலைமை நம்ம வந்து இப்போ இருக்கிறத மட்டுமே யோசிக்கிறோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்க எப்படி இங்க இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாலே பயங்கரமா தலையெல்லாம் சுத்துது. எப்படி இருக்கும் அந்த ஜெனரேஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டில்ல தண்ணி வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பட் இப்ப அதுதான் தண்ணியும் கிடையாது. எல்லா விஷயமுமே வந்து இப்ப பாக்கெட்ல வந்துருச்சு. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அப்ப நம்ம பிள்ளைங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கலாம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வீட்டுல முதல்ல தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் நேரத்தை சேர்த்து வைக்கிறோம், அதுன்றதை தாண்டி தண்ணின்ற ஒரு விஷயம் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது பின்னாடி இருக்க ஜென்ரேஷன், அதுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். உங்கள இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஊர்ல ஏதாவது புதுசா ஒரு ஏரியோ ஒரு குளமோ வெட்டினாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படவே இல்லை இன்ன வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ந்த ஊர்ல இருந்த ஏரி குளம் எல்லாம் இப்ப குறுகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இடத்துலயும் புதுசா ஏரி வெட்டி நான் கேள்விப்படல, குளம் வெட்டி கேள்விப்படல. இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுவுமே குறுகிட்டே இருக்கு. இப்படி எல்லாமே குறுகிட்டே போச்சுன்னா தண்ணி கஷ்டம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. இப்ப நான் சொல்லும் போது என் குழந்தைங்க சிரிக்கதான் செஞ்சாங்க. பட் இது டெய்லி ஒரு விஷயம். உள்ள வந்தவொடனே தண்ணி எவ்வளவு உனக்கு தேவையா இருந்தது, காசு கொடுத்து வாங்கி குடுக்க முடியல, வீட்டுக்குள்ள வந்தோடனே எவ்வளவு வேகமா போய் தண்ணியை குடிச்சா, அந்த தண்ணி இல்ல அப்படின்னா எவ்வளவு கஷ்டம். சாப்பாடு இல்லாம கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசர்ச்ல நான் கூகுள்ல பார்த்தேன். சாப்பாடு இல்லாம கூட நம்மளால 2 மாசம் வாழ முடியும். ஆனா தண்ணி இல்லாம 3 நாள் கூட நம்மளால 3 நாளைக்கு மேல வாழ முடியாது, நம்ம இறந்துருவோமா. சோ ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் தண்ணி. இந்த வெயில் காலத்துல தண்ணி தான். வெளியில போனோம்னா சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவோம். ஃபுல் டைமும் தண்ணியை தான் குடிச்சிட்டு இருப்போம். அந்த தண்ணியை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இப்பவே சேமிக்க சொல்லி கொடுங்க. கை கழுவுறதா இருக்கட்டும், இவ்வளவு தண்ணி தான் யூஸ் பண்ணணும், குளிக்கும் போது இவ்வளவு தண்ணி தான் யூஸ் பண்ணணும், தண்ணியை ரொம்ப டேப்பை திறந்து விட்டு குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு அதுல இருந்து பிள்ளைங்க ஆரம்பிச்சா கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் சேமிக்க கத்துப்பாங்க. என்ன சொல்றது, நான் யோசிச்ச விஷயத்த உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 2வதா நான் யோசிச்ச விஷயம், சேமிக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வந்து நான் அடுத்த வீடியோல பேசுறேன். இதுதான் நான் பசங்கள்கிட்ட பேசின விஷயத்தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு தெரியல. பட் நானும் சிக்கனமா யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நான் வெளியில தண்ணியை காசு கொடுத்து வாங்கணும் போது வந்து வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் சிக்கனமா தண்ணியை யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கும் அதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கத்துக்கலனாலும் தினமும் சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களோட மைண்ட் செட்ல போய் இது உட்காரணும். என்னைக்காவது ஒரு நாள் அது பழக்கத்துக்கு வரும். ஸோ குழந்தைங்களுக்கு தண்ணியை சேமிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அப்பதான் அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணி பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியும் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றது, நான் ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன்.
ஸோ மரத்தை பத்தி ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஏன்னா அடுத்த விஷயமா நான் யோசிச்சிருக்க விஷயம் மரம் தான். ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு தண்ணிய சேமிக்கிற பழக்கத்தை குழந்தைங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. தண்ணிய சேமிங்க. ப்ளீஸ் சேவ் வாட்டர்.